ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 10.4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6ல் பாருங்கள். given that a dot b is equal to 0 and a cross b is equal to 0, the 0 vectors, what can you conclude about the vectors a and b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது a டாட் பி 0 ஆகணும்னா என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேஸ் 1, a வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து 0ன்னு ஆன்சர் பண்ணியிருக்கு அப்படின்னா எய்தர் 3 ஆப்ஷன் இருக்கலாம். எப்படிலாம் இருக்கலாம்? எய்தர் a வெக்டரோட மேக்னிடியூட் 0வாக இருந்திருக்கலாம், இல்லைனா b வெக்டர் வந்து ஒரு 0 வெக்டராக இருந்திருக்கலாம், ஆர் ஏ வெக்டரும் பி வெக்டரும் பர்பண்டிகுலராக இருந்திருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் பர்பண்டிகுலராக இருந்தால் கூட அவங்களோட டாட் ப்ராடக்ட் என்ன தான் வரும்? டெஃபினட்டாக 0 தானே வரும். அப்போ இப்படி இருந்திருக்கலாம் பாசிபிலிட்டி. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் 0 வெக்டர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வரணும்னாலும் நமக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எய்தர் நம்மளோட ஏ வெக்டர் வந்து 0வாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைனா பி வெக்டரோட மேக்னிடியூட் 0வாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைனா எப்போ கிராஸ் 0 ஆகும் அப்படின்னா ஏ வெக்டரும் பி வெக்டரும் பேரலாக இருக்கும்போது நம்மளோட கிராஸ் வந்து 0 ஆகிடும். இங்கே ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பர்பண்டிகுலராக இருந்தால் பேரலாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது மாதிரி பேரலாக இருந்தால் பர்பண்டிகுலராக இருக்க முடியாது. அப்போ ரெண்டு பேருக்கும் காமனாக வருது அப்படின்னா ஒன்று ஏ இல்லைனா பி, ஆர் ஏதாவது ஒருத்தர் 0வாக இருந்தால் கூட டாட் 0 ஆயிடும். அதே மாதிரி கிராஸில் யாராவது ஒருத்தர் 0வாக இருந்தால் கூட 0 ஆகிடும். ஹென்ஸ் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் பி ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும்? டாட்டும் 0வாக இருக்கும், பியும் அதாவது டாட்டும் 0வாக இருக்கும், கிராஸும் 0வாக இருக்கும். அப்போ ஹென்ஸ் நம்ம ரெண்டுத்துலேருந்து இப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். லெட் ஏ பி சி வெக்டர்ஸ் ஆர் ஏக்கு வந்து a1i a2j a3k, b1i b2j b3k b வெக்டர், அது மாதிரி சிக்கு c1 c2 c3 கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட் a வெக்டர் கிராஸ் b ப்ளஸ் c வந்து a வெக்டர் கிராஸ் b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் கிராஸ் c வெக்டருக்கு ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைட் தனியாக சால்வ் பண்ணணும், ரைட் சைட் தனியாக சால்வ் பண்ணி ரெண்டு ஒரே ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு a வெக்டர் கிராஸ் b ப்ளஸ் c பண்ணலாம். a வெக்டர் எடுத்து எழுதிட்டு b ப்ளஸ் cனா பியும் சியும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற b1 b2 b3யும் இங்கே இருக்க c1 c2 c3 ஆட் பண்ணும்போது இந்த ஐயும் இந்த ஐயும் தான் ஆட் ஆகும். அப்போ b1 ப்ளஸ் c1 ஐன்னு எழுதிக்கலாம், b2 ப்ளஸ் c2j b3 ப்ளஸ் c3k. இப்போ லெஃப்ட் சைடில் ஏ வெக்டரையும் பி ப்ளஸ் சி நம்ம ஆட் பண்ணதையும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்கள கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஸோ ஏ வெக்டர்ன்றதுனால a1 a2 a3 எழுதிட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல b1 c1 b2 c2 b3 c3 அதை வந்து தேர்டாக எழுதிட்டு, எப்போவுமே கிராஸ்னால் டிட்டர்மெண்ட் ஃபார்மில் தானே பண்ணணும். டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐ எழுதிட்டு இந்த காலமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் போட்டு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ முதல்ல a2 இன்ட்டு b3 a2 b3 a2 c3 ரெண்டு ஸ்டெப்பாக எழுதாமல் ஒரே டைமில் மல்டிபிள் பண்ணிடுங்க. a2 b3 a2 c3 மைனஸ் போட்டுட்டு இந்த a3 இவங்க கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ b2 a3 c2 a3 ரெண்டு டேர்ம் வரும். நான் மைனஸ் போட்டு வரதுனால ரெண்டு பேருக்கும் மைனஸ் போட்டுருங்க. இங்கே மைனஸ் ஜே டைம்ஸ் இந்த ஜே இருக்க இந்த காலமை இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா a1ம் இங்கே b3 c3 இருக்குல்ல, அப்போ a1 b3 a1 c3ன்னு எழுதணும். அடிஷன் மைனஸ் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ a3 b1 a3 c1 ரெண்டுமே மைனஸில் போட்டுருங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த கேவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த a1ம் இந்த b2 a1 c2 ஆடில் வரும், இவங்க ரெண்டு பேரும் மைனஸில் வருவாங்க. அப்போ a2 b1 மைனஸ் a2 c1ம் மைனஸ் எழுதியாச்சு. ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேரோட கிராஸ். நம்ம கொஸ்டினில் கேட்டதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி தனியாக பண்ணிவிட்டு ஏ கிராஸ் சியும் தனியாக பண்ணிவிட்டு ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி பார்க்கணும். இதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போகிறோம். சரி, ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். இப்போது ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் கிராஸ் பண்ணுறோம். ஏ வெக்டர் வந்து a1 a2 a3, பி வெக்டருக்கு b1 b2 b3 அதான் எடுத்து எழுதியிருக்கேன். a1 a2 a3 b1 b2 b3. அது மாதிரி ஏ கிராஸ் சிக்கு ஏயும் சியும், சி வந்து c1 c2 c3 தானே, அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு கிராஸ் பண்ணுங்கள். அதே ப்ரொசீஜர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஃபஸ்ட் ஐ எழுதிட்டு ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணுறோன்னா a2 b3 மைனஸ் b2 a3 மைனஸ் போட்டு ஜே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா a1 b3 மைனஸ் போட்டு b1 a3. ஸோ அதே மாதிரி கேக்கு இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா a1 b2 மைனஸ் b1 a2. இதே மாதிரி தான் ஏ கிராஸ் 3யும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதை ஐஏ எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா a2 c3 மைனஸ் போட்டு c2 a3. அடுத்து மைனஸ் போட்டு ஜே போட்டு இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டா a1 c3 மைனஸ் c1 a3.
அப்புறம் கே போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா A1 C2 மைனஸ் C1 A2 எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கிராஸையும் ஆட் பண்ண சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஆட் பண்ணும்போது இந்த ஐயும் இந்த ஐயும் ஆட் ஆகும். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் A2 B3 இங்கே இருக்கிற A2 C3 அடிஷனில் இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த ரெண்டாவது நம்பரும் மைனஸில் இருக்கிறதுனால செகண்ட் பிளேஸில் எழுதியிருக்கேன். அப்புறம் இங்கேயும் மைனஸ் ஜே இருக்குது, இங்கேயும் மைனஸ் ஜே இருக்குது. மைனஸ் ஜே காமனாக எடுத்துகிட்டு இங்கே A1 B3 ப்ளஸில் இருக்குது, இங்கே A1 C3 ப்ளஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த மைனஸையும் செகண்ட் பிளேஸில் எழுதுங்க. அதே மாதிரி கேக்கும் எழுதிக்கோங்க. இந்த கேக்கும் கேவை காமனாக எடுத்துகிட்டு இதில் இருக்க 4 டேர்ம்ஸையும் அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கிடைச்ச ஆன்சர்ஸும் இங்கே கிடைச்சதில் இந்த பெரிய இந்த லாங் டேர்ம் இதுவும் இங்கே ரைட் சைடில் கிடைச்ச டேர்ம்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். If either A is equal to 0 vector or B is equal to 0 vector, then A cross B is equal to 0 vector. இது நமக்கு தெரிஞ்சது தான்ல. A இல்லைனா B யாராவது ஒருத்தர் 0 ஆனால் கூட cross டெஃபினட்டாக 0 ஆகிடும். இஸ் த கான்வர்ஸ் ட்ரூ, இதோட கான்வர்ஸ் ட்ரூவா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது A cross B 0 ஆச்சுன்னா A இல்லைனா B யாராவது ஒருத்தர் 0 ஆகிடுவாங்களா டெஃபினட்டாக. ஜஸ்டிஃபை your answer with an exampleனு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏக்கும் பிக்கும் 2 வெக்டர் எடுக்க போகிறோம். அதோட கிராஸ் வந்து 0 வர மாதிரி. ஸோ வந்து இப்போ வந்து 1i + 2j + 3k அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதே டேர்மில் பேரலாக இருக்க ஒரு வெக்டர் எடுங்க. நான் உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து 0 வரும். பேரலல்னால் இது எல்லாத்தையும் ஒரே நம்பரில் மல்டிபிள் பண்ணுவோங்க. 2ல் மல்டிபிள் பண்ணால் 2 1s are 2i, 2 2s are 4j, 2 3s are 6k. ஸோ இவங்களுக்கு கிராஸ் கண்டுபிடிங்க. ஸோ பேரலல் வெக்டர்ஸ்க்கு கிராஸ் டெஃபினட்டாக 0 கிடைக்கும். இது வந்து i j k. இதில் IJKல 1 2 3 எடுத்திருக்கோம். ஸோ 1 2 3 இங்கே 2 4 6 எடுத்திருக்கோம். இங்கே 2 4 6 எடுத்துட்டோமா. இப்போ பர்ஃபார்ம் பண்ணலாம். இது டிட்டர்மினன்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த ஐ எடுத்துகிட்டு ஐ இருக்கிற இந்த காலமை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரோவை க்ளோஸ் பண்ணுறேன்னா 2 6 are 12 மைனஸ் போட்டு 3 4s are 12 தான். மைனஸ் போட்டு ஜே போட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 6 are 6, 2 3s are 6 தான். 6 மைனஸ் 6 ப்ளஸ் கே போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 4s are 4, 2 2s are கூட 4 தான். 4 மைனஸ் 4 எல்லாமே 0 வருது பாருங்கள். 0i 0j 0k அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ எல்லாமே 0வாக இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக என்னது, இது ஒரு 0 வெக்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது கிராஸ் வந்து 0வாக இருக்குது. கிராஸ் 0 ஆகுது அப்படின்னா ஏ இல்லைனா பி 0வாக இருக்கணும்ல, ஏதாவது ஒன்றாவது 0வாக இருக்கணும்ல. இப்போ இவங்க வந்து 0 வெக்டர் இல்லைல்ல டெஃபினட்டாக. இங்கே பாருங்கள் இவங்களோட மேக்னிடியூடை ஃபைண்ட் பண்ணுங்கள். ஏயோட மேக்னிடியூட் 1 2 3 தானே. அப்போ மேக்னிடியூட்னா அதோட நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும் ரூட்டில். ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, ரூட் 14. இது 0 கிடையாது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஏ வெக்டர் வந்து ஒரு 0 வெக்டர் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஸோ அதேமாதிரி பியோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறோம். பிக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு, 2 4 6, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 36. ஸோ ஆட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 56 அப்படின்றது கிடச்சிருக்கு. இதுவும் 0 கிடையாது. இது சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட எழுதிக்கலாம். அப்போ பி வெக்டரும் 0 வெக்டர் கிடையாது. அப்போ ஏயும் 0 கிடையாது, பியும் 0 கிடையாது. ஆனால் நம்மளோட கிராஸ் மட்டும் 0 வந்திருக்கு. அப்போ கான்வர்ஸ் வந்து நீ நாட் பி ட்ரூன்னு எழுதிடணும். ஸோ ஹென்ஸ் கான்வர்ஸ் நீ நாட் பி ட்ரூன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் ABC கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ABC நமக்கு வந்து 2 அட்ஜசன்ட் சைட்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம அவங்களோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியாவோட பேசிக் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா வெக்டரில் ½ இன்ட்டு 2 பேரலல் சைட்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அதாவது AB கிராஸ் BC கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட மேக்னிடியூட் எடுத்து முன்னாடி ஒரு 1/2 போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்க வெர்டிசஸ் யூஸ் பண்ணி முதல்ல 2 சைடை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு AB, இன்னொன்று வந்து BC. முதல்ல ஏபின்ற வெக்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபியை கண்டுபிடிக்கணும்னா ஏ இனிஷியல் பாயிண்ட், பி வந்து டெர்மினல் பாயிண்ட். எப்போவுமே டெர்மினல்லேருந்து இனிஷியலை மைனஸ் பண்ணால் தான் அந்த அவங்கள கனெக்ட் பண்ணுற அந்த லைனோட வெக்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏபியை கண்டுபிடிக்கிறதுக்கு பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணிக்கோங்க. பிக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பொசிஷன் 2 3 5 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது 2i 3j + 5kன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் ஏ வந்து 1i + 1j + 2kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதியாச்சு. பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணால் தான் பிஏ கிடைக்கும். ஸோ 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1i, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2j, 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3k.
ஸோ எழுதியாச்சு தான் நம்மளோட ஏபி வெக்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிசி வேணும். ஸோ சியிலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். சி இங்கே இருக்குது 155 1i ப்ளஸ் 5j ப்ளஸ் 5k இதான் சி. மைனஸ் பி வெக்டர் எழுதணும். பி வந்து 2 3 5. ஸோ 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 5k எழுதியாச்சு பி வெக்டர். ஸோ சி எழுதிட்டோம், பி எழுதிட்டோம். இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் 2 பண்ணால் மைனஸ் 1i, 5 மைனஸ் 3 பண்ணால் ப்ளஸ் 2j, 5 மைனஸ் 5 பண்ணும்போது நமக்கு 0k அப்படின்றது கிடச்சிருது. ஸோ பிசி எழுதிட்டோம். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏபி பிசியோட கிராஸ் வேணும். ஸோ ஏபி கிராஸ் பிசி. ஸோ கிராஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து ஐஜேகேன்றதை எழுதிக்கோங்க. இதில் 1 2 3 கிடச்சிருக்கு ஏபிசிக்கு, ஏபியோட வெக்டருக்கு. பிசிக்கு வந்து -1 2 0 கிடச்சிருக்கு. ஸோ -1 0 -1 2 0 எழுதியாச்சு. இதை வந்து நம்மளோட டிட்டர்மினன்ட் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ, இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணால் 2 × 0 0 -2 3s are 6 மைனஸ் ஜே டைம்ஸ் இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 × 0 0 மைனஸ் ஆஃப் -3 இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால +3ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் கே போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 2s are 2 மைனஸ் போட்டு 2 × -1 -2. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இதை ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா -6i -3j ப்ளஸ் 4k. ஸோ இதான் நம்மளோட கிராஸ். நம்மளுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட மேக்னிடியூட் வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏபி கிராஸ் பிசி. ஏபி பிசியை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெக்டர் தான் கிடைக்கும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது தான் நம்பர் ஆகும். ஸோ -6² ப்ளஸ் -3² எப்படி இருந்தாலும் மைனஸ் வந்து நமக்கு உள்ளே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் தான் ஆகிடும். 4². ஸோ உள்ளே 36 ஆகிடும். 3ன்றதை 9 ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. 4 வந்து 16 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இங்கே எல்லோரும் ஆட் பண்ணிக்கலாம். √61 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? இப்போது ஏரியான்றது half ஆஃப் ஏபி கிராஸ் பிசியோட மேக்னிடியூட் என்னன்னு கிடச்சிருக்கு? 61 கிடச்சிருக்கு. அப்போ √61/2ன்னு போட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். Find the area of the parallelogram whose adjacent sides are determined by a வெக்டரும் b வெக்டரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு adjacent sides கொடுத்துட்டு parallelogramோட ஏரியா கேட்டாங்கன்னா magnitude of a cross b தான் கண்டுபிடிக்கணும். அவங்க டேரெக்டாகவே சைட்ஸை நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே முதல்ல கிராஸை பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட மேக்னிடியூடை கண்டுபிடிச்சிக்கலாம். டயக்னல்ஸ்ன்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணால் நம்ம ஒரு ஹாஃப் எடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. இதில் adjacent சைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நம்ம எழுதினா போதும். IJK. a வெக்டருக்கு 1 -1 3. ஸோ 1 -1 3, jக்கு 2 -7 1, ஸோ 2 -7 1. இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஐ எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஐ கேப் எடுத்துகிட்டு இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா -1 × 1 -1 மைனஸ் ஆஃப் 7 3s are 21 மைனஸ் இருக்கிறதுனால -21 ப்ளஸ் ஜே இங்கே இருக்கிற காலமை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 1s are 1 -2 3s are 6 ப்ளஸ் கே இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 1 × -7 7 மைனஸ் ஆஃப் 2 × -1 -2 அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இதில் வந்து -1 இந்த மைனஸும் ப்ளஸ் 21 ஆகிடும். ஸோ அப்போது ஐ 21ல் 1 மைனஸ் பண்ணால் இங்கே வந்து 20 ப்ளஸ் 6ல் 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா 5. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -5j அப்படின்னு கிடச்சிருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து -7 இந்த மைனஸும் ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. 7ம் 2ம் மைனஸ் பண்ணால் 5. பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால -5k அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து 20i -5j -5k. ஸோ இதான் வந்து நம்மளோட a கிராஸ் பியோட வேல்யூ. இதோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்கணும் இப்போது. ஏன்னா மேக்னிடியூட் தான் நம்மளோட ஏரியாவோட ஆன்சர். மேக்னிடியூடை கண்டுபிடிக்கணும்னா இது 20² ப்ளஸ் -5² ப்ளஸ் மைனஸை கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது எப்படியும் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இது அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆடும் பண்ணலாம். இல்லை இவங்க எல்லாருமே 5 டேபிளில் வரதுனால 5² அப்படி காமனாக எடுத்துகிட்டு உள்ள ஒரு 4², ஒரு 1² ஒரு 1² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 5 4s are 20 வரும்ல. இந்த 5²லேருந்து ஒரு 5ஐ வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா இது மல்டிப்பிள் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ரூட்லேருந்து வெளில வந்துடும். ரூட்டுக்குள்ளே 16 + 1 + 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 5 √18 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது √18 அப்படின்னு இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 9
2s are 18ல ஏன்னா 9 வந்து 3 3s are எழுத முடியும். அதனால ஒரு 3 கூட வெளில எடுத்துடலாம். அப்போ 15√2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். அதுதான் நம்மளோட சிம்பிளிஃபைட் வேல்யூ. இதுதான் நம்மளோட கொடுத்துருக்க parallelogram-ஓட ஏரியாவோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். 11ல் ஒரு MCQ தான் கேட்டிருக்காங்க. A vector, let the vectors A vector and B vector such that magnitude of A 3, magnitude of B வந்து √2/3, then A cross B is a unit vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது magnitude of A cross B நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதோட வேல்யூ 1 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் யூனிட் வெக்டர். அப்போ ஆங்கிள் பிட்வீன் A and B கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. A cross B யோட வேல்யூ இருக்கிறதுனால நம்ம sin θ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா sin θல தான் நமக்கு என்ன வரும்னா A vector cross B vector by magnitude of A magnitude of B கிடைக்கும். A cross B நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, magnitude 1ன்னு கொடுத்துட்டாங்க. magnitude of Aக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. magnitude of Bக்கு √2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் வேல்யூன்னு பார்க்கும்போது 1/√2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ sin θ is equal to என்னது, 1/√2 தான். இப்போ சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1/√2 வரும், சைனோட 45 டிகிரிக்கு தான் 1/√2 வரும். இது சின்ன கிளாஸ் ஸ்டேபிள் வேல்யூ தான். அப்போ ஆங்கிளுக்கு நேரம் இங்கே என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஆங்கிளுக்கு நேரம் 45 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போ π/4ன்றதான் கரெக்ட் ஆப்ஷன். அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ABCDன்ற பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளோட அந்த 4 கார்னர்ஸும் கொடுத்துருக்காங்க. ABCD அப்படின்ற வேர்டிசஸ் கொடுத்துட்டு அதோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாவது 2 அட்ஜசன்ட் சைட்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெக்டாங்கிள் இஸ் அ parallelogram தான். ஸோ parallelogram மாதிரியே 2 அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல AB. ஸோ பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணால் ஏபியோட வெக்டர் கிடச்சிரும். ஸோ இதோட பி வெக்டரும் இதோட ஏ வெக்டரையும் எடுத்திருக்கேன், மைனஸ் போட்டு. இங்கே ஐ இருக்குது, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஐ ஆகிடும். ஸோ 1i + 1i 2i. இங்கே ப்ளஸ் 1/2j இருக்குது. இங்கே மைனஸ் சொல்ல போகும்போது இது -1/2j கண்டிப்பாக கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ப்ளஸ் 4k மைனஸ் சொல்ல போகும்போது -4k, ப்ளஸ் 4k -4k கேன்சல் ஆகிடும். ஸோ அதையும் நம்ம எழுத வேண்டாம். b மைனஸ் சி பண்ணும்போது இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே மைனஸ் ஐ இருக்குது, 0 ஆகிடும். இங்கே ப்ளஸ் 1/2, இங்கேயும் ஒரு ப்ளஸ் 1/2 இருக்குது. 1/2j ப்ளஸ் 1/2j அப்படின்னு வந்திருக்கு. 2 தடவை 1/2j 1/2jனா நம்ம அதை 1j அப்படின்னு எழுதிக்கலாம். 4kயும் இங்கே வந்து -4kவும் 0 ஆகிடும். ஸோ அதை நம்ம எழுத வேண்டாம். ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏரியா வந்து கிராஸ் தான். ஸோ i j k, இதில் i மட்டும் தான் இருக்குது 2. அப்போ jக்கும் kக்கும் 0 போட்டுருங்க. இதில் j மட்டும் தான் இருக்குது. அப்போ jல 1 போட்டு மற்ற 2 டேர்முக்கும் 0ன்னு போட்டுருங்க. ஸோ இதை வந்து i டைம்ஸ் இது 0, இதுவும் 0 தானே, அப்போ 0 ஆகிடும். இது மைனஸ் ஜே க்ளோஸ் பண்ணிட்டா இதுவும் 0, இதுவும் 0. ஸோ இதுவும் 0 தான். ப்ளஸ் கே டைம்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிட்டா 2 1s are 2 -0. ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகிடும், இது ஃபுல்லாக 0. அப்போ இது மட்டும் தான் இருக்கும். அப்போ 2k அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏரியான்றது என்ன, பேசிக்காக மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்ல. மேக்னிடியூடுன்றது அதாவது ஏபி கிராஸ் பிசியோட மேக்னிடியூட் தான் நம்மளோட ஏரியா. இதில் வெறும் 2k மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ மேக்னிடியூட் அப்படின்றது வந்து √2². ஸோ 4 வெளில எடுத்தோன்னா நமக்கு 2 தான் வரும். அப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றதான் உங்களோட சரியான ஏரியாவோட ஆன்சர். 2 அப்படின்றது நம்மளோட சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் கூட இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.